Hi, today I teach one topic on nursing foundation. Definition: measuring the blood glucose level with help of the portable glucometer. Glucometer யூஸ் பண்ணி எப்படி நம்ம blood glucose level பார்க்க போகிறோன்றது நார்மல் blood sugar level வந்து ஒவ்வொரு ஏஜ் வைஸாக டிஸ்பிளே காட்டுதுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன ஆர்டிகல்லாம் தேவைப்படும்னு பார்த்தா முதல்ல blood glucose meter, டெஸ்டிங் ஸ்ட்ரிப் தேவைப்படும், ஸ்டெரைல் லான்சர், காட்டன் பால்ஸ், ஆல்கஹால் ஸ்வாப் இல்லைனா ஸ்டெர்லியம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டிஸ்போசபிள் க்ளவுஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தேவை. தென் இது எப்படி ப்ரொசீஜர் வைஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரிசிஷன் ஆர்டர் செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம சொன்னோமோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பேஷண்ட் பெட் சைடில் அவைலபிளாக இருக்கணும். நம்ம தூரம் போயிட்டு எடுத்த மேலே இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து பேஷண்ட் பெட் சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கணும். அந்த லாஸ்ட் டைமில் போய்ட்டு அழைச்சிடலாம். அது இருந்துச்சுன்னா கரெக்டான ப்ரொசீஜர் கரெக்டான மெத்தடில் வராது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ப்ரொசீஜர் டு தி பேஷண்ட். பேஷண்ட்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு பேஷண்ட்டை போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லணும். பேஷண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அவங்க கையை ட்ரையாக இருக்கிற பிறகு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் தரணும். என்ன பொசிஷன் நம்ம தருவோம்னு பார்த்தா செமிபோலர் பொசிஷன் இல்லைன்னா அப்ரைட் பொசிஷன் தருவோம். நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுடைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் தருவோம். அதாவது ஹாஸ்பிட்டல் அக்யூர்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட் வாஷிங் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். எதுனா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹேண்ட் வாஷிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து நம்ம வந்து க்ளவிங் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண போனால் பிளட் கண்டாமினேட்டிங் பாடி ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து நம்ம மேலே படக்கூடாது பேஷண்ட்டு. அதனால் வந்து நமக்கான சேஃப்டி மெஷருக்காக வந்து நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து நம்ம டிஸ்போசபிள் க்ளவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டிஸ்போசபிள் க்ளவுஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் we will move on to procedure. முதல்ல டெஸ்டிங் ஸ்ட்ரிப் வந்து ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் வந்து இந்த டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை மட்டும் நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்த உடனே காற்று போகாத அளவுக்கு சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணுற இடத்துல டெஸ்டிங் ஸ்ட்ரிப்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை கரெக்டான மானிட்டரில் கரெக்டாக இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மானிட்டரை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிட்டாங்க டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பில் பிளட் வேணும் அப்படின்ற சிம்பிள் வந்து மானிட்டரில் காட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டன் பாலை ஸ்டெர்லியத்தில் யூஸ் பண்ணி பேஷண்ட் வந்து கையில் பஞ்ச் பண்ணப்புறமா அந்த ஒரு இதில் பிடிச்சி நம்ம அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட அப்ராப்ரியேட்டிங் சைட்டில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்காக நீடில் எடுத்து ஷார்ப்பாக நம்ம அவங்க கையை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணோடனே பிளட் வந்து ட்ராப் வரும். ஃபஸ்ட்டு ட்ராப்பை வந்து காட்டன் வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணி க்ளீன் பண்ணி கற்றுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க நல்லா மசாஜ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராப் வரும். ஃபஸ்ட் ட்ராப்பில் வந்து கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர் கிடையாது. அதனால செகண்ட் ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்கு குட் மெத்தட் அப்படின்றதுனால இதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளட்டு நம்ம எடுத்த உடனே நம்ம அந்த காட்டன் பால்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிளட் வந்து டெஸ்ட்டுக்கு நம்ம பிளட் எடுத்த உடனே நமக்கான ஆன்சர் வந்து நம்ம மானிட்டரில் பார்த்தோம். நம்ம நோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். இது மூலமாக சுகர் லெவலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் ப்ரொசீஜர் எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வேஸ்ட் பொருளை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் மெத்தட். டிஸ்கார்ட் பண்ணுறதுக்காக அடுத்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இடத்துல டிஸ்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியும்.